राधे कृष्णा। जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। श्री राम जय राम जय जय राम। 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 जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। जय बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। மகோன்னதமான சமர்த்த ராமதாசருடைய அழகான வைபவத்தை அனுபவிச்சுருக்கோம். மகாத்மாக்களுடைய சரித்திரத்துல நிறைய விஷயங்கள் காண கிடைக்கிறது. ஒவ்வொரு விஷயமுமே ஒவ்வொரு விதமான அறிவை, புத்திய, ஒரு தெளிவை நமக்கு கொடுக்கிறது. ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில சரியா புரிஞ்சுக்கணும். வாழ்க்கையின் அனுபவங்கள் கோடிக்கணக்கானது. சரியா சொல்லணும்னா எல்லையில்லாத அனுபவங்கள். சுகம், துக்கம், லாபம், நஷ்டம், மானம், அவமானம், வியாதி, ஆரோக்கியம், புகழ் எல்லாமே அனுபவங்கள் தான். எல்லா அனுபவமும் விசேஷமானது தான். பத்ராச்சல ராமதாசர்லாம் பார்த்தோம்னா பெரிய போஸ்ட், அந்த காலத்துல தாசில்தார் போஸ்ட். அப்படி ஒரு ராம பக்தர், அப்படி ஒரு ஹை ப்ரொஃபைல், ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபேமிலி, தன்னுடைய அபிஷியல் எல்லாம் தி பெஸ்ட். ஆனா பத்ராச்சல கோவில் கற்ற விஷயத்துல பகவத் ஆக்ஞையோடு தான் நடந்தார். ஆனா தானிஷாவுக்கு பிடிக்கல, சிறைவாசம். இன்னைக்கும் ஹைதராபாத்ல இருக்கக்கூடிய கோல்கொண்டா அந்த இடத்துல தான் பத்ராச்சல ராமதாசர் சிறைவாசம் இருந்தார். அந்த சிறைக்கு நான் போய் பார்த்திருக்கேன் 2 தடவை. ஆமா, 2 தடவை தான், 2 தடவை பார்க்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கு. அப்ப 2 தடவையா, ஒரு தடவையா தெரியல, ஓகே, நான் பார்த்துருக்கேன். நான் திருப்தியா அங்கே உட்காந்து பார்த்துருக்கேன். ஸோ சிறைவாசம் அனுபவம், அதுக்கப்புறம் பகவத் தரிசனம் எல்லாம் கிடைச்சது. இது ஒரு அனுபவம். அப்பொழுதுமே சொன்னேன், பீஷ்மருடைய லைஃப் ஸ்டைல் அவ்வளோ வைராக்கியசாலி, பெரிய பிரதிஜை பண்ணக்கூடியவர். கங்காதேவியே அம்மா, அவ்வளோ பெரியவர் கங்காதேவி. எல்லாரும் கங்கையில குளிச்சா புண்ணியம், கங்கையை பார்த்தா பாபம் போயிடும், கங்கையே மோட்சம் தருவான்னு சொல்றோம். கங்கா புத்திரன், சரியா, காங்கேயன் அப்படின்னு 2 பேரை சொல்லுவோம். ஒன்னு ஸ்கந்தன் முருகனை, இன்னொன்னு பீஷ்ம பிதாமகர். ஆனா அவர் கல்யாணம் பண்ணிக்கல, தேசத்துக்காக வாழ்ந்தார், அப்பாவுக்காக தியாகம் பண்ணார். கிருஷ்ண பக்தர், அவ்வளவு விஷயங்கள் தெரிஞ்சவர், பரசுராம இடத்துல சண்டை போட்டவர், அவ்வளவு பெரியவர். நல்ல நீதி நியாயமெல்லாம் தெரிஞ்சவர், கிருஷ்ணனுக்காக வாதாடினவர். அக்ரபூஜை, முதல் மரியாதை சமயத்தெல்லாம் பீஷ்மர் தான் கிருஷ்ணனுக்கு முதல் மரியாதை கொடுக்கணுன்ற வரைக்கும் பேசுறார் மகாபாரதத்துல. சிசுபாலன்லாம் கூட கத்துறான். அவ்வளவு பெரியவர். கண்ணனுக்கு எதிரம்பு கொத்து நிற்கிறார் துரியோதனாதிகளோட. அப்ப
அப்படி ஈரமா சண்டை போடுறார். அவருடைய பிரதிஜைக்காக பகவானே ஆயுதம் எடுக்க மாட்டேன்ற தன்னுடைய சத்தியத்தை விட்டுட்டு ஒரு நாள் ஆயுதம் எடுத்தான். ஆனா அதே பகவான் தான் சிக்கண்டியை நிக்க வச்சு பீஷ்மரை அடிச்சான். அதே பகவானே தான் அம்பு படுக்கல பீஷ்மர் இருக்கும் பொழுது பாண்டவர்கள் எல்லாம் தர்மத்தை கேட்க சொன்னான். அதே பகவான் தான் பீஷ்மருடைய அந்திம காலத்துல உத்தராயண புண்ணிய காலத்துல பீஷ்மாஷ்டமிக்கு அவர் பக்கத்துல நின்னுண்டு அவருடைய சகசநாமத்தை கேட்டுட்டு அவருக்கு மோட்சம் கொடுத்தோம். இது எல்லா அனுபவமுமே பகவத் அனுபவமா தான் அவர் எடுத்திருந்தார். ஸோ உங்க வாழ்க்கையில நீங்க பண்ண தவறுகளோ பைத்தியக்காரத்தனங்களோ முட்டாள்தனமோ பக்குவம் இல்லாத விஷயங்களோ இல்லாட்டி ரொம்ப மெச்சூர்டா நடந்த விஷயங்களோ ரொம்ப அழகா பிளான் பண்ண விஷயங்களோ இல்லாட்டி சொதப்பின விஷயங்களோ எதுவா வேணா இருக்கட்டும், எல்லாமே பகவத் அனுபவம் அப்படி நினைக்க ஆரம்பிச்சிருக்கும். அது உங்க மனசுக்குள்ள நிறைய காயங்களை சரி பண்ணிடும். இதுவும் பகவத் அனுபவம். நீங்க பண்ண வைத்தியகாரத்தனமா இருக்கட்டும், முட்டாள்தனமா இருக்கட்டும், அகம்பாவத்துல ஆடின விஷயமாவே இருக்கட்டும், சரி அகம்பாவத்துல ஆடின ஒரு எண்ணம் வந்திருக்குல்ல, அப்ப பகவான் அந்த புத்தியை கொடுத்துருக்கான் பாருங்க. அப்ப அது அனுபவம் தானே. ஓ நான் அகம்பாவத்தை ஆடிட்டேன், நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற இந்த ஒரு எண்ணம் வருது பாருங்க. இது ஒரு அழகான அனுபவம், பக்குவப்படுறதுக்கான ஒரு அனுபவம். ஸோ எல்லாத்துலேயுமே அனுபவம் உண்டு. எல்லா அனுபவத்தையுமே கிருஷ்ணானுபவமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். சரியா? சமர்த்த ராமதாசர் எப்படி ஒரு வேதாந்திக்கு வேதாந்த விசாரம் எல்லாம் அழியக்கூடியதுன்றவனுக்கு எப்படி புரிய வச்சார்னு பார்த்தோம். நாடகம் போடுறவாளுக்கு எப்படி புரிய வச்சார்னு பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதத்துல அனுபவத்தை கொடுக்கிறார். திருடர்கள், நம்ம 3 நாளா பார்த்தது திருடர்கள், நாடகக்காரர்கள், நேற்று பார்த்தது வேதாந்த விசாரம், ரங்கோலி எல்லாம் அழிச்சவன். இன்னைக்கு இன்னொரு விதமான அனுபவம் பார்ப்போம். இதெல்லாம் சமர்த்த பிரதாப் அப்படின்னு சொல்லி அவரோட பிரதாபங்களை எழுதியிருக்கார். அதுல காண கிடைக்கக்கூடிய சில நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் ரொம்ப ரசமா இருக்கு, சிம்பிளா. எப்படி நம்ம ராமானுஜ சரித்திரம் அவ்வளவு பெருசு, அதுல ஒரு ஊமை வைஷ்ணவர் கதை ஒண்ணு வரும். உயிராய பெற்றேனோ ஊமையை போலே, திருக்கோளூர் பெண் பிள்ளை. ஒரே ஒரு தடவை தான் ராமானுஜரை பார்த்தா, அதிசயமா இருக்கு. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் லைஃப்ல நிறைய அனுபவங்கள் அந்த மாதிரி காண கிடைக்கிறது. சமர்த்த ராமதாசருக்கு நிறைய சிஷ்யர்கள் உண்டு. கல்யாண சுவாமி, அக்கா பாய், வேணா சுவாமி, இப்படி எல்லாம் உண்டு. இந்த சமர்த்த பிரதாப் எழுதினவர் சமர்த்த ராமதாசருடைய சிஷ்யை வேணா சுவாமி, வேணா சுவாமியுடைய சிஷ்யை பையாபாயி, அவளுடைய சிஷ்யன். அவர் எழுதினதுதான் சமர்த்த பிரதாப். இந்த குரு பரம்பரையில இந்த கிளைகள், இப்ப எப்படி ராமானுஜ சம்பிரதாயம்னா அது வடகலை தென்கலை இப்படி பிரிச்சு போகும். அந்த மாதிரி எல்லா சம்பிரதாயத்திலுமே ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் அது மாறும். அந்த மாதிரி சமர்த்த சம்பிரதாயத்துல வேணா சுவாமி, பையாபாயி, இவர் எழுதினது எல்லாம் வரும். இப்ப நம்ம வார்க்கரி சம்பிரதாயம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நிவர்த்திநாத், ஞானேஸ்வர் இப்படி வரும். நாம்தேவோடது வேற மாதிரி வரும். கோராகுமார் கொஞ்சம் கொஞ்சம் மாறுதல்கள்லாம் வரும். ஸோ அந்த மாதிரி இப்ப அப்படி சங்கர சம்பிரதாயம் சொல்றோம் இல்லையா, அது வித்தியமா வரும். சங்கர சம்பிரதாயத்திலேயே ஸ்ருங்கேரி சம்பிரதாயம் தனியா வரும், புரி சம்பிரதாயம், துவாரகா சம்பிரதாயம், காஞ்சி சம்பிரதாயம், பத்ரிநாத் சம்பிரதாயம், இப்படி எல்லாம். அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய கிளை பிரிவுகள்லாம் உண்டு. இதுல பார்க்கலாம், மத்வ மடங்கள்ல இந்த ஆச்சாரியின் கீழே வந்த பரம்பரை, இந்த ஆச்சாரியின் கீழே வந்த பரம்பரை, இப்படி எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் உண்டு. அந்த மாதிரி சமர்த்த ராமதாசருடைய சிஷ்ய பரம்பரை நிறைய கிளைகளா பரவி இருக்கு.
ஒரு சந்தர்ப்பத்துல சமர்த்த ராமதாசருடைய இந்த பரம்பரையில வந்த ஒரு சிஷ்யன் உதாஸ் அப்படின்னு அவனுக்கு பேர். அவன் விதர்ப தேசம், இந்த நாக்பூர் அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய ஒருத்தன், ஒரு யங்ஸ்டர், நன்னா பிரவச்சனம் எல்லாம் பண்ணக்கூடியவன். அவன் பிரம்மச்சாரி, என்ன விஷயம் தெரிஞ்ச பிள்ளை. அவன் ஒரு தடவை அங்க விதர்ப தேசத்துல எல்லாம் உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது ஒரு பெரியவர், ஒரு நல்ல விஷயம் தெரிஞ்ச ஒரு பிராமணர் அவனிடத்துல பேச வரார். பேச வரும் பொழுது அவர் அவன்கிட்ட ஒரு சந்தேகம் கேட்கிறார். அப்பா, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சந்தேகத்தை நீ கொஞ்சம் நிவர்த்தி பண்ணணும் அப்படின்ற. சொல்லுங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொல்றார், அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி அப்படின்னு ஒரு சம்ஸ்கிருத பதம் இருக்கு. நீ பிரம்மச்சாரி, உனக்கு வேற கதியே கிடையாது, உனக்கு சொர்க்கம் கூட கிடைக்காது. அபுத்திரஸ்ய கதிர்நாஸ்தி, அவளுக்கு சொர்க்கமும் கிடையாது. ஏன்னா புத் அப்படின்ற நரகத்திலிருந்து காப்பவனே புத்திரன், புத்ரி அப்படின்னு சொல்லுவோம். நீ சொல்றாய் உங்க எந்த சம்பிரதாயம் கேட்டா ராமதாசி சம்பிரதாயம்னு சொல்ற, ராமதாஸ் சம்பிரதாயம் சொல்ற. கேட்டா அவரும் பிரம்மச்சாரின்னு நீ சொல்ற. அப்ப அவருக்கே சத்கதி கிடையாதேப்பா, எனக்கு இது புரியலையே அப்படின்னு கேட்டுட்டான். அவன் சொன்னான், இது வரைக்கும் இந்த விஷயத்தை நான் யோசிச்சதில்லை, அதனால பெருசா நான் வியாக்கியானம் பண்ணதில்லை, ஆராய்ச்சி பண்ணதில்லை, எனக்கு இதுக்கு பதிலும் தெரியல. அதுக்கு சொல்ல எனக்கு பதில் தெரியல, இதுக்கான பதில் எங்க ஆச்சாரியன் சமர்த்த ராமதாசரை கேட்டா தெரியும். அவர் சஜ்ஜன்கடில் இருக்கார். நீங்க வந்தேன்னா நான் உங்க ஐஷண்டு போறேன், 2 பேரும் போய் பார்க்கலாம். ஏன்னா நான் போய் கேட்டுட்டு சொன்னா கூட சரியா வராது, நீங்க நேரடியா அவரை கேட்டாச்சுன்னா சரியாகும். சரி வா அப்படின்னு சொல்லி அந்த வயசானவர் இவனோட கிளம்புறார். எங்க இருக்கு? நாக்பூர். சஜ்ஜன்கட் புனே, நாக்பூர் எங்கேயோ இருக்கு. அங்க இருந்து அந்த காலத்துல பெரிய வாகனம் எல்லாம் கிடையாது. ஒண்ணு கட்ட வண்டியில வருவா, இல்லாட்டி பெரிய பெரிய ராஜாக்கள் வாழலாம், பல்லக்கில் வருவா. சாதாரண ஜனங்கள்லாம் நடை பயின்று தான் போவார்கள். நிஜமாவே நடக்கிற வரைக்கும் உடம்பு நன்னாத்தான் இருந்தது, எல்லாருக்கும் வியாதிகள் இல்லாம இருந்தது, வாழ்க்கையும் சுகமா இருந்தது. ஏன்னா பல ஊர்கள் நடந்து நடந்து நிஜமா நல்லா இருக்கும்னு. இப்போ ஜிக் ஜிக் ஜிக்னு போயிட்டு வந்துடும். இது இமயமலையில அந்த ட்ரெக்கிங் எல்லாம் போகும்போது நடையோட சுகம் நிஜமாவே அப்பதான் தெரியும். அபாடான இருக்கும். எல்லாத்துலயும் சமங்களும் உண்டு, நன்மைகளும் உண்டு வச்சுக்கோங்க. நடந்து 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 பல நாட்கள், சரியா சொன்னா சில மாதங்கள் நடந்து சஜ்ஜன்கடு வரார்கள். வயசானவர் இல்லையா, ரொம்ப களைச்சு போயிட்டார். சஜ்ஜன்கடு வரத்துக்குள்ளேயே ரொம்ப களைச்சு போயிட்டார். இப்படி இப்படி வந்துட்டு அவருக்கு ஏற்ற மாதிரி பொறுமையா அவனு வரான். அந்த பயிரை தங்குற இடம் எல்லாம் பார்த்து ஆகாரம் பண்ணி சாப்பிட்டு இப்படி எல்லாம் வரணும் இல்லையா. அவன் பிக்ஷை எடுத்துட்டு வருவான், அதை வச்சுட்டு சாப்பிட்டு வரா. அப்ப சமர்த்த ராமதாசர் இந்த சஜ்ஜன்கட் அந்த கோட்டையாச்சு மலை மேல இருந்து அப்ப இப்படி பார்த்துட்டு இருப்பார். ரொம்ப அழகா இருக்கும். சஜ்ஜன்கட்ல இருந்து அந்த சுற்றி இருக்கிற இடங்களை பார்க்கறதே ஒரு தனி ஆனந்தம். இவ்வளவுதான் எனக்கு சொல்ல தெரியும். அப்ப பார்க்கிற தூரத்துல இந்த பயலும் ஒரு பிரம்மச்சாரி, ஒரு வயசானவர், 2 பேர் நடந்து வர. அந்த வயசானவர் ரொம்ப க்ஷீணமா இருக்கா அப்படின்னு தெரிஞ்சு விட்டு அவருக்கு என்ன தெரியுது, சஜ்ஜன்கட் அந்த பாதையில தான் வந்துட்டு இருக்கா.
ஏன்னா அந்த பாதையில் வந்து சஜ்ஜன் கிட்ட தான் வரும். உடனே சிஷ்யாவை கூப்பிட்டு ஒரு பல்லக்கு எடுத்துட்டு போ, வயசானவர் ரொம்ப சிரமப்படுறார், இங்கே தான் எனக்கு தெரிஞ்சு வரா, அப்படியே இல்லைன்னா கூட இங்கே கூட்டுண்டு தான் அவளுக்கு ஆகாரம்லாம் கொடுத்து அவர் கலப்பெல்லாம் போனதுக்கப்புறம் அவர் எந்த ஊர் போனோமோ போட்டோம் அவளை கூட்டுண்டு வாங்க அப்படின்னு சொல்ல உடனே சிஷ்யா சஜ்ஜன்கர் கோட்டையிலேருந்து மேலேருந்து பல்லக்கு எடுத்துட்டு போய் இந்த வயசானவரை விசாரிச்சு அவர் உட்கார சொல்லிட்டு அழைச்சிட்டு வர. அவர் ரொம்ப சந்தோஷம், பரவாயில்லையே இவ்வளவு தூரம் கவனிச்சிருக்காளே. இப்போ அவர் கேட்குறாரு யார் இதை பார்த்து சொன்னாங்க, இல்லை எங்கள் குருநாதர் சமர்த்த ராமதாசர் தான். ஓ, இந்த பிள்ளைக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கிருந்து குரு பார்த்துட்டார். அவன் நேரடியாக பார்த்ததில்லை இது வரைக்கும், சமர்த்த ராமதாசரை நேரடியாக தரிசனம் பண்ணவன் கிடையாது. சரின்னு வந்தாச்சு, சஜ்ஜன்கட் வந்தாச்சு. வந்த உடனே முதல்ல அவளை அழகா குளிக்க சொல்லி அவளை நன்னா சாப்பிட சொல்லி நன்னா ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார் சமர்த்த ராமதாசர். அடுத்த நாள் 2 பேரும் நல்லா ஃப்ரெஷ் ஆகிட்டா, தங்கறதுக்கு இடம் எல்லாம் கொடுத்து அவளை அழகாக கவனிச்சுக்க சொல்லிட்டா. நேரடியாக வந்து மீட் பண்ணவே இல்லை சமர்த்த ராமதாசர். அடுத்த நாள் பொழுதெல்லாம் விடிஞ்சது, அவள் அனுஷ்டானம் எல்லாம் முடிச்சோன்னே சமர்த்த ராமதாசர் இப்படி எங்கேயோ பார்க்கும்போது அவளை பார்த்துட்டு 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கான்னு தெரிஞ்சுட்டு வர சொல்ல அவளை பார்க்கறதுக்கு அப்படின்னு சொல்ல இந்த வயசானவரும் இந்த பிள்ளையும் வந்தான். அழகா 2 பேரும் நமஸ்காரம் பண்ண அந்த வயசானவருக்கு அழகா ஆசனம் கொடுத்து உட்கார சொன்னார். இந்த பிள்ளையும் அழகா உட்கார்ந்தான். சமர்த்த ராமதாஸ் சொல்லுங்க என்ன விஷயம். அப்ப அவன் சொன்னான், அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தின்னு அந்த வாக்கியம் சொன்னார். எனக்கு அது பதில் சொல்ல தெரியல, அதனால உங்ககிட்ட கேட்க வந்தேன் அப்படின்னு. உடனே சமர்த்த ராமதாசர் கேட்ட, சரிப்பா சந்தோஷம், முதல்ல நீ யார் சொல்லு. அப்ப அவன் சொன்னான், நான் உங்களுடைய சிஷ்யன். எந்த விதத்துல அப்படின்னு அவன் சொன்னான், கல்யாண் சுவாமி. கல்யாண் சுவாமியுடைய சிஷ்யாரோட அந்த அந்த லிஸ்ட்ல கல்யாண் சுவாமியோட சிஷ்யனுடைய 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 சிஷ்யன், அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 11வது பரம்பரை சிஷ்யன் மாதிரி வச்சுக்கோங்களேன். குரு பரம்பரை இல்லை சமர்த்த ராமதாசர், கல்யாண் சுவாமி, அதுக்கப்புறம் அவருடைய சிஷ்யன், அப்புறம் அவருடைய சிஷ்யன், அப்புறம் அவருடைய சிஷ்யன், இப்படி லைனா இருப்பா இல்லையா. அதுல அந்த பீடாதிபதி சொல்லுவோம் இல்லையா, 75வது 76வது 77வது 13வது 14வது, இந்த இங்கிலீஷ்காரெல்லாம் ஜான் 1 ஜான் 2 ஜான் 3 சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அந்த இதுல இவன் 11 13. ஓ அப்படியா, நான் கரெக்டாக சொல்றேன், இவருக்கு இன்னார் சிஷன், இன்னாருக்கு இன்னார் சிஷன், இன்னாருக்கு இன்னார் சிஷன் அப்படின்னு சொல்லிட்டே வரான். சரி எல்லாம் கேட்டுண்டா. அதுக்கப்புறமா அந்த பெரியவரை பார்த்து நீங்க யாரு என்ன எல்லாம் கேட்கிறார். அப்ப அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் விதர்ப தேசத்துல இருக்கேன், எனக்கு புள்ள இருக்கேன், அப்புறமா பேரன்லாம் பார்த்தாச்சு. சமர்த்த ராமதாசர் கேட்டால் எத்தனை இது. அவர் சொன்னார், நானே என் பிள்ளை என் பேரன் ஒரு 3 தலைமுறை. ஓகே, அபுத்திரஸ்ய கதிர் நாஸ்தி, அந்த சந்தேகம் தானே உங்களுக்கு? ஆமா. சமர்த்த ராமதாசர் கேட்டார், இன்னொரு வாக்கியமும் உண்டு, சிஷ்யாள் எல்லாம் குருவின் புத்திரர்கள்னு ஒரு வச்சனம் உண்டு, தெரியுமா அப்படின்னா. சிஷ்யர்கள் எல்லாருமே குருவினுடைய குழந்தைகள். நீங்க 3 தலைமுறை பார்த்திருக்க இல்லையா அப்படின்னார் இந்த வயசானவர். ஆமா. சமர்த்த ராமதாசர் கேட்டார், 11 தலைமுறை பார்த்த ஆள் நீங்க யாராவது பார்த்திருக்கா? 11 13 தலைமுறை. அவர் சொன்னார், ரொம்ப துர்லபம். ஏன்னா என் கொள்ளு பேரனை பார்த்தா நான் ஒரு 4 தலைமுறை பார்த்தேன்னு சொல்லலாம். நான் என் பிள்ளை, என் பிள்ளையோடைய பேரன், பேரனுடைய பிள்ளை, ஒரு 4 தலைமுறை, மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 5 தலைமுறை, அட் த மேக்சிமம் 6 தலைமுறை பார்க்கலாம். இப்போ 100 வயசுலேருந்து எடுத்துட்டோம்னா 6 தலைமுறை வரைக்கும் ஓட்டலாம். அதுக்கு மேல கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா ஒவ்வொருத்தரும் வளர்ந்து அவள் டீனேஜ் அவளை கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தை பிறக்கணும். ஸோ 15 வயசு எடுத்துட்டோம்னா கூட 6 15 90 6 தலைமுறை தான் மேக்சிமம். 100 வயசு இருந்தால் 6 தலைமுறை பார்க்கலாம்.
அப்படியே தள்ளிகளி 120 கூட 7 தலைமுறை இழுத்துன்னு ஓடலாம். சரி, இன்னும் தள்ளி போனா கூட 8 தலைமுறை ஓடலாம். 11 தலைமுறை 13 தலைமுறை எல்லாம் ரொம்ப துர்லபம். யாரோ சாதுக்கள், ரிஷிகள், காலங்கள் கடந்து வாழக்கூடிய சிரஞ்சீவிகள் இவா வேணா பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இப்போ அவர் சொன்னார், இல்லை நான் இதுவரைக்கும் கண்டதில்லை, கேட்டதும் கிடையாது அப்படின்னு சமர்த்த ராமதாசர் சிரிச்சார். உங்க எதிர்க்க உட்கார்ந்து இருக்கனே நல்லா பாருங்க அப்படின்னா அவருக்கு புரியல. எனக்கு புரியலையே. அடாப்பா நீ யாருடைய சிஷ்யன் சொல்லு அப்படின்னு ஒன்னு ஆரம்பிச்சான். ராமதாசருடைய சிஷ்யன் கல்யாண சுவாமி, கல்யாண சுவாமியோட சிஷ்யர், அவரோட சிஷ்யர் 11 13 இது சொன்னான். அப்ப குரு புத்திரன் குருவுடைய சிஷ்யன் தானே அப்படின்னாரு வயசானவர். அப்ப என் புத்திரன் கல்யாண சுவாமி, அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் அவனுடைய புத்திரன் இவன். இப்ப 11 13 தலைமுறை வந்துடுது இல்லையா? அப்ப 13 தலைமுறை உடைய எங்க வம்சத்தை பார்த்துட்டா எங்க பரம்பரையை பார்த்தாச்சு இல்லையா நீங்க அப்படின்னு வயசானவர் கையை கூப்பிட்டார். வாஸ்தவம் தான், அவ்வளவுதான். அப்ப எனக்கு குழந்தை இருக்கு, எனக்கு இவ்வளவு குழந்தைகள் இருக்கு, அவ்வளவு தலைமுறை பார்த்துட்டு அப்ப எனக்கு கதி உண்டு இல்லையா அப்படின்னா வயசானவர் கையை கூப்பிட்டார், சிரிச்சு விட்டார். கண்கள்ல ஏன்னா ரொம்ப அதாவது சாஸ்திரோத்தமா சொல்றார் விஷயத்தை. அதாவது சில பேருக்கு திருடர்களுக்கு சொன்ன விதம் வேற, நாடகக்காரர்களுக்கு சொன்ன விதம் வேற, வேதாந்திக்கு சொன்ன விதம் வேறு. இவர் நல்லா விஷயம் தெரிஞ்சவன்றதுனால அவருக்கு வேதத்தை ஆதாரமாக கொண்டு, சாஸ்திரத்தை ஆதாரமாக கொண்டு, புராண இதிகாசங்கள் ஆதாரமாக கொண்டு, இப்ப சாதாரணமாக வைஷ்ணவ திரிக்கும் பொழுது லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாம் உணமத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப அத்வைத சம்பிரதாயத்துல சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இந்த மாதிரி அவரவர்களுடைய குரு பரம்பரைன்னு உண்டு. நாத சம்பிரதாயம் அதனுடைய குரு பரம்பரை உண்டு. இப்ப தத்தாத்திரேயர், ஜனார்தன சுவாமி, ஏகநாதர், இப்படி அந்த பரம்பரை வரும். துகாராம் சொல்லுவார், கிருஷ்ண சைத்தன்யர் இப்படி 3 தலைமுறையை சொல்லி நான் அவருடைய சிஷ்யன் அப்படின்னு அவருக்கு உபதேசம் அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சமர்த்த ராமதாசர் இப்படி சொன்ன உடனே இந்த சிஷ்யனுக்கு அவ்வளவு சந்தோஷம். ஏன்னா ஒரு பயம் வந்துடுவான் பையன், சின்ன பையன் தான். பயம்ன்றதை விட இதுக்கு எப்படி ஒரு லாஜிக்கலா ஒரு சாஸ்திரப்படி வேதம் சொல்றபடி புராண இதிகாசங்கள் படி அவனுக்கு வியாக்கியானம் சொல்லணும்னு தெரியல. இப்ப ரொம்ப அழகா ராமதாசர் சொல்லி கொடுத்துட்டார். வயசானவர் எழுந்து அழகா சமர்த்த ராமதாசரை நமஸ்காரம் பண்ணார். அவர் ரொம்ப சந்தோஷம். அப்புறமா சமர்த்த ராமதாசர் கல்யாண சுவாமியை காட்டி, அப்பா உன்னுடைய சிஷ்ய பரம்பரை தான் இவன் அப்படின்னு கல்யாண சுவாமிக்கு, அவன் கல்யாண சுவாமியோட சிஷ்யனுடைய 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 சிஷ்யன் தானே. ஸோ இவர் கல்யாண சுவாமியோ ராமதாசரோட சுத்தின்னு இருக்கார். பல இடங்கள்ல சமர்த்த ராமதாசருக்கு பல ஊர்கள்ல இருந்து அவங்க சிஷ்யன்னு சொல்லுவார். எப்படின்னு சிஷ்யனே தெரியாது, அவருக்கே தெரியாது. சிஷ்யாளுடைய சிஷ்யாளுடைய சிஷ்யாளுன்னு போயிட்டு இருக்கும். இப்போ நம்ம எல்லாம் சொல்லுவோம் காஞ்சி மட்டம், நாங்கள்லாம் அஹோபில மட்டம்னு சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவளுக்கு முன்னாடி யாரும் எப்படின்னு தெரியாது. நம்ம அப்படியே ஒவ்வொன்றா அந்த பரம்பரையில யாரோ ஒருத்தர் இருக்கார், அவரை ஃபாலோ பண்ணி நம்ம மூதாவில் அப்படி இப்படி 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 வந்திருப்போம் இல்லையா? அந்த மாதிரி இத்தனை அழகா சமர்த்த ராமதாசர் லாஜிக்கலாக ப்ரூவ் பண்ணிட்டார். ஸோ குருவின் குழந்தைகள் குருவின் சிஷ்யர்கள். ஸோ குழந்தைன்னா கொஞ்சுவா, திட்டுவோம், அடிப்போம், கண்டிப்போம், நல்லதும் செய்வோம், அவ்வளவுதான். சரியா? ராதே கிருஷ்ணா. குருஜி அம்மா சொல்லுவா, வரலாம் உன் சிஷ்யாடா அப்படின்வா. அந்த மாதிரிதான். ஸோ குருஜி அம்மா, நான், என்னோட சிஷ்யர்கள், இப்படி. ராதே கிருஷ்ணா. ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம, ஸ்ரீராம ஜய ராம ஜய ஜய ராம.
जय बोलो सीता रामचंद्र भगवान की जय। बोलो राष्ट्र गुरु समर्थ रामदास स्वामी की जय। जय बोलो स्वराज्य सिंहासनाधिपति छत्रपति शिवाजी महाराज राजे की जय। जय हिंद, भारत माता की जय। राधे कृष्णा।